வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி எகெயின் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஹைதராபாடு. ஸோ இன்றைக்கி வந்து டே டூவில் வந்து நம்மளுக்கு நிறைய பிரியாணி லைனப்ஸ் இருக்குது. ஸோ பிரியாணி லைனப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஸ்டேவை தேடணும். ஸோ இன்றைக்கோட ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ரெடிசன் ப்ளூவில் ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த இடம் நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஜோ ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஜோ ஹாஸ்டல் வந்து ஒரு பெரிய அக்ராஸ் இந்தியா யூ ஹாவ் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் போனாலும் ஜோ ஹாஸ்டல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜோ ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஜோ ஹாஸ்டல் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ப்ரைஸ்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேடிசன் ப்ளூலேருந்து நம்ம மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மேப்பில் ஜோ ஹாஸ்டல் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குதுங்க. ஹாஸ்டலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டைம்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் SRK ஜோ ஹாஸ்டல் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. நேற்று நைட்டு ஹைதராபாத்தில் நல்ல மழைங்க. இப்போ கூட கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. அண்ட் ஹைதராபாத் ரோட்ஸ்லாம் ரொம்ப டிராஃபிக்காகவே இல்லைங்க. இப்போ கூட ஹைடெக் சிட்டியை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்தோம். அண்ட் ஒரு 20-25 மினிட்ஸ்லாம் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஜோ ஹாஸ்டல் நீங்கள் அகோடா booking.comல கூட புக் பண்ணிக்கலாங்க. நான் செக் பண்ணப்போ மேக் மை ட்ரிப்பில் வந்து அவைலபிளாக இல்லை. நார்மலாக நம்ம ரூம் செலக்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. அண்ட் சில ஜோ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனோட சைஸை பார்த்தீங்கல்ல, மொத்தமே அவ்வளோதான். இங்கே பேமெண்ட் எல்லா மூலையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. கார்டு, ஜிபே, கேஷு அண்ட் நீங்கள் ஆன்லைனில் கூட பே பண்ணிட்டு வரலாம். ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு டார்மெண்ட்ரி தாங்க. அதுக்குன்னு சில டூஸ் அண்ட் டூ நாட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எழுதி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான விஷயம் தாங்க. நோ லவுட் மியூசிக்கு, நைட் டைமில் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணக்கூடாது, வாஷ்ரூம்ஸை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான விஷயந்தான். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு லோக்கலில் நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க, அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பைக் ரெண்டல் கூட பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு ரூம் செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்டேர்ஸில் தான் போய் ஆகணும். போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ்லாம் நிறையா மாட்டியிருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனலி வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். இதான் நம்மளோட ரூம் வியூ. இந்த ரூமில் டோட்டலி பார்த்தீங்கன்னா 8 பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஆர் லோயர் பெர்த் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம், ஒரு ஃபேனோடு இருக்குது. நம்மளுக்கு அப்பர் பெர்த்து அண்ட் நம்மளோட பெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஒரு பவுச் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். அண்ட் அந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. தென் 2 சார்ஜிங் பாயிண்ட்டு, ஒரு ரீடிங் லைட் இருக்குங்க. எந்த சைடில் வேணாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பில்லோ அண்ட் பெட் ஸ்ப்ரெட். எல்லா பெட்டுக்கும் வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் இருக்குது. ஸோ நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அழகாக லாக் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க, வாஷ்ரூம். 8 பேர்த்துக்கு ஒரே வாஷ்ரூம் தான். கீசர் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோப்பு, பாடி வாஷ் அண்ட் ஷாம்பு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு பேஸ்கெட் தான் இருக்குது. தென் வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கொஞ்சம் பார்த்துலாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 3 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோருக்கு 4 ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரு. இப்போ 3rd ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். டாப் ஓப்பன் டெரஸில் வந்து
ஏதோ லான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஹாங்கோட் ஏரியா. ஸோ அதை போய் பார்த்துடலாம். இந்த ஜோ ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா அக்ராஸ் இந்தியா நிறைய இடத்துல இருக்கும். ஒரு நல்ல பிராண்ட்னு சொல்லலாம். 4th ஃப்ளோர் வந்தாச்சு. அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ டெரஸ்ங்க, கீழே இருக்க மாதிரி ஒரு கவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டேபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் இது அகெயின் பார்த்திங்கன்னா சேர்ஸு. அப்படியே உள்ளே வந்தால் இதுதாங்க ஒரு ஹேங்கவுட் ஏரியா. ஸோ யூ ஹேவ் அகெயின் கவுச்சஸ்லாம் இருக்குது. ஒரு பெரிய டிவி இருக்குது. அண்ட் யூ ஹேவ் மியூசிக் சிஸ்டம். அதை தவிர பார்த்திங்கன்னா யூ ஹேவ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். குட். இது தவிர இங்கே எதுவும் பெருசாக இல்லை. பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். ஸோ இப்போ வந்து நைட்டு 1 o'clock. ஹாஸ்டல் லைஃப்னு என்னென்னு தெரியும்ல. ஸோ இங்கே வந்து பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா வாட் இஸ் கோயிங் ஆன், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வி ஹேவ் அ பிளேயிங் ரூம். அந்த ரூமில் வந்து ஒவ்வொரு கேங் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, யூனோ ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு கேங்கு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபி சாங்ஸ்லாம் கேட்டு கொஞ்சம் வைப்பாக இருக்காங்க. இன்னொரு பெரிய கேங் வந்து இங்கே வெளியில் வந்து ஹேங் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் ஃபன்னாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹாஸ்டல் லைஃப். ஒன் 1:30 ஒரு டின்னர். லேட் டின்னரில் ரொம்பவே லேட் டின்னர் தான். ஸோ வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம், குண்டூர் காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில். ஒன்று வந்து நார்மல் தோசை, ஒன்று வந்து கார தோசை. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆந்திரா ஸ்டைல் கார தோசை. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. நைஸ். இது என்னென்ன தெரியலையே, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சட்னினே தெரில, பட் ஒயிட் சட்னி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஜோ ஹாஸ்டல் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. ரூம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே ஹாஸ்டல்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்த்துடலாம். ப்ரோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஸோ இந்த ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணியிருக்கிறது வந்து 650 per person. ஸோ அக்ராஸ் ஆல் த ஏரியா நீங்கள் ஹாஸ்டல்ஸ் போனீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ். செகண்ட் வந்து யூ வில் மீட் ஸோ மெனி நியூ பீப்புள். ஸோ நம்மள மாதிரி இப்போ ட்ராவலர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம், மீட் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். கான்ஸ், ஜீரோ ப்ரைவசிங்க. ஸோ ப்ரைவசி உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. நான் பீப்புள் ஷேரிங் யுவர் ரூம், ஸோ ப்ரைவசி இருக்கவே இருக்காது. அண்ட் லக்ஸரி எதிர்பார்க்க முடியாதுங்க. இது ஓகே தான், ஏசி இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, பட் ஃபுல் லக்ஸரி வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த ஸ்டே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. 650 rupeesக்கு பார்த்தீங்கன்னா இது தாராளமாக ஸ்டே பண்ணலாம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஏன்னா எஸ்ஆர்கே ஜோ ஹாஸ்டலை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். அதில் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரு அதுவே பிடிக்கல, ரொம்ப வீடுமா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஸ்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க, சாட்டிஸ்ஃபைடு தான். ஹாஸ்டல்ஸ் பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை பிஸ்னஸ் ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோ ஹாஸ்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு we are going to leave now. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then it's bye from ஜூபி and my friends.